அடுத்ததாக யோவான் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 26, 27 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கபடி, அதோ உன் மகன், அதோ உன் தாய். இது மூன்றாவது தேவன் பேசிய மூன்றாவது வார்த்தை. இந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக சகோதரி ராதா அவர்கள் வருகிறார்கள். தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற வசனத்தின்படி தேவன் இந்த வார்த்தையை, அந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாய் இந்த வார்த்தையை கூறியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சிறிய ஜெபம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த வார்த்தை மூலியமா ஆண்டவரே நீர் வெளிப்படணும் ஏசப்பா. அப்பா, எங்களுடைய ஞானத்தில் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. அப்பா, நீரே பேசணும் ஏசப்பா. நீர் பேசப்பா, தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் இயேசு கிறிஸ்து கூறிய 7வது வார்த்தையில் 3வது வார்த்தையான அதோ உன் மகன், அதோ உன் தாய் அப்படிங்கிற வசனத்தை குறித்து பேச போகிறேன். இந்த தலைப்பை குறித்து ஏற்கனவே பல பேர் பல விதமாக பேசியிருப்பாங்க. ஆனால் எனக்கு இதில் படிக்கும்போது எனக்கு தோணுன விஷயம் 2 தான். அதில் என்னென்னா, ஒன்று யோவானை ஏன் அவர் தேர்ந்தெடுக்கணும் தாயை அவர் கடத்தில் கொடுக்கறதுக்கு, இன்னொன்று ஏன் ஸ்திரீயேன்னு என்று அவர் சொல்லணும் அப்படிங்கிற குறித்து தான் நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். மத்தேயு 13, 55, 56 யாராவது வாசிங்க. ஓகே. அதாவது ஏசப்பாவுக்கு கூட பிறந்தவங்க இருந்தாங்க, தம்பிகள் இருந்தாங்க, எல்லாருமே இருக்க தான் செஞ்சாங்க. ஆனால் ஏன் தம்பிகளிடம் அந்த பொறுப்பை கொடுக்கல ஏசப்பா அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோன்னா, யூதா கலாச்சாரத்தின்படி ஒரு ஆண் மகனுக்கு குறைஞ்சது 30 வயசுக்கு மேலே தான் அவன் அந்த பொறுப்பை எடுத்துக்கிடணும். 30 வயசுக்குள்ளே அந்த பொறுப்பை எடுக்கக்கூடாதா என்னன்னு தெரில. ஆனால் 30 வயசுக்கு மேலே தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிடணும். ஏசப்பாவே பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே தான் 3.5 வருடமாக அவர் ஊழியம் செய்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அவர் கொடுக்காம யோவானை தேர்ந்தெடுத்திருப்பாருன்னு தோணுது. யோவானை ஏன் அவர் தேர்ந்தெடுக்கணும்? எத்தனையோ சிஷ்யர்கள் இருந்தாங்க, அவங்ககிட்ட கொடுக்கலாம்ல, ஏன் யோவானை தேர்ந்தெடுக்கணுங்கிறத பார்த்தோன்னா, யோவான் தான் அவருக்கு ரொம்ப பிடித்தமான அன்பாய் இருந்த தோழன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் 13, 23 வசனம் யாராச்சும் படிக்க முடியுமா? ஹல்லேலூயா, போதும். அதாவது அவர் மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிற அளவுக்கு அவ்வளோ நெருக்கமாக அவங்க இருந்திருக்காங்கன்னா, அப்போ யோவான் ஏசப்பா கூப்பிட்ட உடனே அவர் போனது, ஆரம்பத்துலேருந்து முடிவு வர யோவான் கூடயே ஏசப்பா கூடயே யோவான் இருந்தது எல்லாமே பார்க்கும். சிலுவை வரை இயேசுவோடும் மரியாளோடும் உறுதியாக நின்றது யோவான் மட்டும்தான். அந்த நம்பிக்கை ஏசப்பாவுக்கு யோவான் மேலே இருந்ததுனால அவருக்கு இருதயத்துக்கு நெருக்கமான சீஷனாகிய யோவான் இடத்துல ஒப்படைத்தார் மரியாளை. ஹல்லேலூயா. ஸ்திரீயை பார்க்குறோம். நம்ம ஸ்திரீனை அவர் ஏன் அழைத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது ஸ்திரீயே உன் மகன், உன் தாயின்னு சொல்லி அவங்க சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸ்திரீங்கிறதுக்கு கிரேக்க மொழியில் குணாய் அப்படிங்கிற அர்த்தம். அந்த குணாய்ங்கிறது ரொம்ப மரியாதைக்குரியான வார்த்தை. அதாவது இந்த காலத்தில் நம்ம மேடம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் அப்படி சொல்லி அவர் ஸ்திரீயேன்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. இதில் நம்ம என்ன பார்க்கிறோன்னா, ஸ்திரீயேன்னு அவர் எதை நினைவு கூறுகிறார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:15 வாசிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் தலையை நசுக்குன்னு சொல்லிடுறான். அப்போது உனக்கும் ஸ்திரீக்கும்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா ஸ்திரீயை 2 வாட்டி தான் ஸ்திரீன்னு சொல்லியிருப்பார். ஒன்று பார்த்தீங்கன்னா கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைப்பட்டிருக்கும் போதே, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த சிலுவை பாடுகளில் ஸ்திரீயேன்னு அவர் கூப்பிட்டுருப்பார். ஸ்திரீயேன்னு அழுத்தி அவர் கூப்பிடும் போது என்னென்னா, சாத்தான் நினச்சிருப்பான் நம்ம தான் ஜெயிச்சோன்னு அவன் நினச்சிருப்பான். ஆனால் அந்த இடத்துல அவன் ஜெயிக்கலை. ஏன்ட்டா அதனால தான் அவர் ஸ்திரீயேன்னு எதுக்கு சொன்னால், உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், அதாவது ஆணோட வித்தை வச்சு தான் பெண்களுக்கு குழந்தை இதாகுது.
உருவாகுது. அப்படி பார்க்கும்போது ஆணோட வித்து இல்லாமலே மரியாள் வந்து இயேசுவை பெற்றெடுத்தாள். அப்படிங்கும்போது அந்த இடத்த தான் ஏசப்பா வந்து ஸ்திரீயேன்னு சொல்லி உச்சரித்து காட்டுறாரு. அப்போ அதையும் சாத்தான் வந்து நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஸ்திரீயேன்னு அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. இதை வந்து நீங்கள் நல்ல நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் சொல்லுவார். ஆனால் அதே இடத்துல ஒரு ஆண்மகன் வித்து இல்லாமலே மரியாள் வந்து இயேசுவை பெற்று எடுத்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுலேயே அவர் வந்து வெற்றி சேர்ந்துட்டார். அவர் வந்த நோக்கம் என்னங்கத அதில் வெற்றி பெற்றார். எல்லாத்துலேயுமே அவர் செய்து முடித்தார். செய்து முடித்ததும் இல்லாமல் தாயை வந்து நிதானமாக விட்டுட்டு போயிடக்கூடாது, யாரும் இல்லாமல் விட்டுட்டு போயிடக்கூடாது. தம்பிகள் இருந்தாலும் வயசு கம்மியாக இருந்தாலுமே ஒரு பொறுப்பான ஒருத்தர் தான் விடணுங்காண்டி தாயை வந்து யோவான்கிட்ட விட்டுட்டு அவர் சென்றார். அதுலேயும் அவர் வெற்றி பெற்றார். இது நமக்காண்டி அவர் சிலுவையில் பாடுபட்டு நமக்கு தேவைகளையும் அவர் வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா. ஸ்திரீக்கு சொன்ன ஊழியத்தை அவள் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவர் சொல்ல எல்லாத்தையுமே அவள் வந்து செஞ்சா ஸ்திரீயானவள். இதே மாதிரி ஊழியத்தில் நம்ம எல்லாரும் அவருக்குன்னு செய்யும்போது அந்த ஊழியம் வந்து இன்னும் மேல்படும். அவரே ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு இந்த சிறு சிறிய கொடுக்க ஸ்தோத்திரம்.